பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேரம் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். புதன் என்பது தவக்கத்தின் துவக்கம். நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நினைவுபடுத்தவும் நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தவும் இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனா நாம் இன்று இதை எப்படி அனுசரிக்கிறோம்? இந்த நாளை ஒரு வித்தியாசமாக நாம் கை கொள்ளுகிறோம். இந்த நாள் மெயினா சொல்லப்படுகிறது, மனுஷனானவன் மண்ணிலிருந்து தான் உண்டாக்கப்பட்டான், அவன் திரும்பவும் மண்ணுக்கே போவான். அதனால இந்த நாளை நாம் மண்ணுக்கு தான் திரும்பி போகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாளை தாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு சிற்பி ஒரு பழைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அந்த அறையின் மூலையில பார்க்கும்போது ஒரு கல் அங்கே இருந்தது. ஃபுல்லா தூசி படிந்து சாம்பல் படிந்து ரொம்பவும் அழுக்கா இருந்தது. அந்த கல்லை அவன் எடுத்த போது அருகில் இருந்த ஒரு பெண் அதை வாங்கி அந்த கல்லை பார்த்த உடனே அவள் புன்னகையுடன் சிரித்தாள். உடனே அந்த சிற்பி கேட்டான், நீ எதற்காக சிரிக்கிறாய் என்ற போது உடனே அந்த சிற்பியினிடம் அவள் சொன்னால், இந்த கல்லை நீங்கள் பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டே அந்த கல்லை கொடுத்தாள். அந்த சிற்பி அந்த கல்லை வாங்கினதும் அதை மெதுவாக துடைத்து அந்த கல்லை கொஞ்சம் திருப்பி எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த கல்லில் ஒரு வித்தியாசத்தை அவனால பார்க்க முடிந்தது. அவனும் சிரித்து கொண்டே, இந்த கல் சாதாரண கல் அல்ல, இதுல ஒரு மகத்தான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த மகத்துவத்தை இந்த தூசியும் இந்த சாம்பலும் இது படிந்திருக்கிற இந்த அழுக்கும் தான் இதை மூடி மறைத்திருக்கிறது. நாம் இதை துடைத்து கிளீன் பண்ணும்போது அதுல இருக்கிற அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும் என்று சொல்லி அந்த கல்லை துடைத்து கிளீன் பண்ண போது அந்த கல்லுக்குள்ள இருந்த வைரம் தகதகன்னு சொல்லிட்டது. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையும் அந்த வைரம் போன்றதுதான். ஆனா பொறாமை, கோபம், பொய் போன்ற பாவங்கள் சாம்பல் போல நம்ம மூடி இருக்கிறதுனால இந்த சாம்பல் புதன் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். பிரியமானவர்களே, நம்முடைய நெற்றியில பூசப்படும் சாம்பல் எதை குறிக்கிறது என்றால் நாம் அழியக்கூடியவர்கள், அதாவது நாம் மண்ணானவர்களே என்பதை நினைவுபடுகிறது. அந்த சாம்பலை தாண்டி நம் இதயத்தை துடைத்து அந்த வைரக்கல் எப்படி அழுக்கான ஒரு கல்லாக, ஒரு சாம்பலும் தூசியும் படிந்த ஒரு கல்லாக இருந்ததோ, எப்பொழுது அந்த ஒரு சிற்பி அந்த கல்லை துடைத்து அதை சுத்தம் பண்ணின போது அது வைரமாக மாறினதோ, அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இருதயமாகி அந்த கல் ரொம்பவும் அழுக்கு நிறைந்ததா, கோபம், வைராக்கியம், வெறுப்பு, அந்த மாதிரி உலக இச்சைகள், மாம்ச இச்சைகள் என்கிற பல காரியங்களை குறித்து, அது மாத்திரமல்ல கவலை, துன்பம் என்று பல காரியங்களினால நம்முடைய இருதயம் அழுக்கு படிந்து அது ஒரு சாம்பலை போல அது மங்கி போயிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல நம்முடைய இருதயத்துல இருக்கிற அழுக்கை நீக்கி கடவுளிடம் திரும்பும் போது உண்மை எதற்காக இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம் என்பதை தெரியாமலே அநேகர் இந்த நாட்களே சந்தோஷத்தையும் நிறைய காரியங்களை செய்வார்கள். ஆனா என்னை கேட்டு கொண்டு இருக்கிற அன்பான தேவஜனமே, இந்த சாம்பல் புதன் என்பது கர்த்தர் நம்மை மண்ணிலிருந்து எடுத்தனால நாம் திரும்பவும் மண்ணுக்கே போவோம் என்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்ப இந்த நாள்ல நாம் எடுக்க வேண்டிய காரியம் என்ன? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். யோவேல் 2வது அதிகாரம் 13-14 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதாவது அழுகையோடும் மனவேதனையோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்புங்க. இந்த நாளிலேயாவது, இந்த சாம்பல் புதனை முன்னிட்டு இந்த நாளிலேயாவது நாம் புலம்பலோடும் அழுகையோடும் அவருடைய சமூகத்துல திரும்பும் போது அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையான சகல காரியத்தை நமக்கு நேர்த்தியாய் செவ்வையாய் அவர் செய்து தர வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது மத்தேயு 6:16-18 வரைக்கும் வாசிக்கிறோம். உபவாசம் இருக்கும்பொழுது வெளியரங்கமாய் மற்றவர்களுடைய பார்வைக்காக நாம் இருக்காதபடி நாம் அந்தரங்கத்திலே இருந்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வைப்போம். முக்கியமா இந்த நாளிலே எப்படி நம்முடைய நெற்றியிலே சாம்பல் பூசப்படுகிறதோ அதை நினைவு கூறி, எனக்கு பிரியமானவர்களே, நாம் மண்ணான மனுஷர்கள், நாம் மண்ணுக்கு திரும்பும் போது நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, நம்முடைய மரணத்தின் இந்த கடைசி நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது
நிறைய மருத்துவர்கள், நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நான் மரிக்கிற அந்த கடைசி நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமான காரியங்கள் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே முக்கியமா பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள், இன்றைக்கு சாம்பல் புதனை ஆசரிக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நாம் இன்றைக்கு மரித்தால் நாம் பரலோகம் போவோமா? நம்ம அதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். இங்கே உலகத்தில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இதுவரைக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனா கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது நம்முடைய பாரங்கள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஆற்றிவிட்டு நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால இந்த நாள்ல நீங்கள் நினைவு கோரி, கர்த்தர் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதுக்கப்புறம் நான் எப்படி வாழப்போகிறேன் என்பதை சற்று சிந்தித்து, ஏதாவது உங்களுக்கு நீங்கள் செய்த காரியங்கள் ஏதோ ஒரு தவறோ, ஒரு வலியோ, வேதனையோ உங்களுக்கு இருக்குமானால் இந்த நாளிலே அது எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி விட்டு நம் மண்ணான மனுஷர்கள், நம் மண்ணுக்கு தான் திரும்ப போகிற நாம் வாழ்கிற இந்த குறிப்பிட்ட நாட்கள், இந்த கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த ஏழை எளியவர்களை நாம் விசாரிக்கிறோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது நாம் கிறிஸ்துவுக்கே பல நேரத்துல நாம் உதவி செய்கிறதா இருக்குதான். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்துவுக்கு கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவருக்கு உண்மையாய் நடக்கிறோமா என்பதை சற்று புரிந்து கொண்டு, இந்த நாளை வெறும் ஒரு பண்டிகை மாத்திரம் ஆசரிக்காம, இந்த நாள் எதற்காக நியமிக்கப்பட்டது என்பது ஆழத்தை புரிந்து கொண்டு, நம்முடைய பாவாக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா, இன்றைக்கு இந்த சாம்பல் புதனை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மண்ணான மனுஷர்களப்பா, ஆண்டவரே, நாங்கள் மண்ணுக்கே திரும்புவோம். ஆனாலும் கர்த்தாவே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாகவும் கர்த்தருக்கு பிரியமாகவும், ஆண்டவரே, உலக மக்களுக்கு பிரயோஜனமாகவும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவியானவர் எங்களை பொறுப்படுங்க. குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னித்து கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்க ஏழு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.